மூமின்கள்ட்ட இருக்க வேண்டிய நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் மடமடமடன்னு பொழிஞ்சு தள்ளுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, இதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். என்ன நினைவுபடுத்துகிறேன்? முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? பேர் வச்சுக்கிட்டவனா? என்னுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிட்டவனா? இல்ல. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? எவனுடைய கரத்தாலும் எவனுடைய நாவினாலும் பிறர் தொல்லை இல்லாமல் இருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லிம். நீ முஸ்லிம் என்று சொன்னால் உன்னுடைய கரத்தால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்க கூடாது, உன்னுடைய நாக்கினால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்க கூடாது என்று எவன் நடக்கிறானோ அவன் தான் முஸ்லிம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுக்கு இலக்கணம் சொல்றாங்க. மூமின் என்றால் யார் தெரியுமா? யார் விஷயத்துல பணத்திற்கும் காசுக்கும் நம்புகிறார்களோ முஸ்லிம்கள். இவனா 1000 கோடி கொடுத்து வைக்கலாம், தொட மாட்டான், அவன் தான் மூமின். மூமின் யாரு? காசு விஷயத்துல சுத்தமா இருக்கிறானே, எவ்வளவு நம்பலாம். இவனா யாரு முஸ்லிம் ஒப்படைக்கலாம், எடுக்க மாட்டான், இவன் யாரும் கொள்ள மாட்டான், யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், எத்தனை 1000 கோடியை கொடுத்தாலும் அப்படியே திருப்பி தருவானே, அவன் தான் மூமின். மூமின் பேர் வச்ச மூமினா? அப்துல் கார்னா மூமினா? இல்ல. மூமினுக்கு இலக்கணம் என்ன? மூமின் என்று சொன்னால் மற்ற மக்கள் இவனை நம்பணும். எதுக்கு நம்பணும்? பணத்துக்கு நம்பணும், பொருளுக்கு உசுருக்கு நம்பணும். இவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாமா, விஷத்தை குடிச்சு சாவடிச்சிருவானோ என்று நினைக்க கூடாது. இவனை நம்பலாம், இவனை நம்பி உங்களோட போகலாம், இவனை நம்பி உங்களோட பிரயாணம் பண்ணலாம், இவனை நம்பி உனக்கு அடுத்த வீட்டில் குடியிருக்கலாம், இவனை நம்பி 1000 ரூபாய் கொடுக்கலாம் என்று உயிர் விஷயத்திலையும் உன்னை அடுத்தவன் நம்பணும், காசு விஷயத்திலையும் உன்னை அடுத்தவன் நம்பணும். அப்படி நடப்பவன் மூமின். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, முஹாஜிர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களே, மக்காவுல இருந்து தொடர்ந்து மதீனாவுக்கு போனாங்களே, அந்த ஹிஜ்ரத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அதெல்லாம் ஹிஜ்ரத். உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? உல் முஹாஜிர் முஸ்லிம்களை தெரிந்து கொள்ளுங்கள், பாவங்களில் இருந்து எவன் ஹிஜ்ரத் பண்ணுகிறானோ, பாவங்களை எவன் வெறுத்து ஒதுக்குகிறானோ அவன் தான் முஹாஜிர். தியாக பயணம் செய்தவன், முஜாஹித், ஜிஹாது செய்தவன் யார் தெரியுமா? ஜிஹாதுங்கிறீங்களே, ஜிஹாது செய்தவன் யார் என்று சொல்லட்டுமா? அந்த ஹஜ்ஜத்துல்லாஹ் கேக்குறாங்க, நீங்கள் எல்லாம் ஜிஹாது அர்வாளை எடுத்து வெட்டினவன, போர்க்களத்தில் கலந்துகிட்டவன முஜாஹித் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல. முஜாஹித் யார்? மன் ஜாஹத நஃப்ஸஹு பி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்திலே தன்னை வெல்பவன். கட்டுப்படாத நஃப்ஸ் சொல்லும், என்னுடைய நஃப்ஸ மனோ இச்சையை எவன் வென்றெடுக்கிறானோ அவன் முஜாஹித். முதல்ல நீ போர் செய்ய வேண்டியது உன்னுடைய மனோ இச்சை இருக்கு பாரு, நஃப்ஸானியத்து. அந்த நஃப்ஸானியத்துக்கு எதிராக நீ போர் செய்து அதை வெல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.